சில பயிர் வகைகளில் முக்கியமாக மொச்சப்பயிறு, பட்டாணி, காராமணி பயிறு இதெல்லாம் ரொம்பவே அளவு குறைவாக எடுத்துக்கங்க. பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக்கக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. சில கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்துறது குறைங்க. அடுத்தபடி நமக்கு தெரிஞ்சது தாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். மன அழுத்தம் இருந்தால் குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். பிராணாயாமம், யோகா இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி டாக்டர், நான் ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றேன். இந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் சப்போர்ட்டிவ் நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை சப்ளிமெண்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாமான்றது இருக்குது. கண்டிப்பாக சித்தா மருந்தில் வெண்தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒயிட் கலர் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பவுடர் இருக்குது, வெண்தாமரை சூர்ணம்ட்டு. இது காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் பிஃபோர் ஃபுட் 2 கிராம்ஸ் அளவு வார்ம் வாட்டரில் சிப் பை சிப்ஸ் நல்லா உங்கள் சலைவா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே இந்த நாளளவு காம்ப்ளிகேஷன் வரதை தவிர்க்க முடியும். ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்காது. கரெக்டாக மெடிசன் சாப்பிட்டு கரெக்டாக உங்களுக்கு டயட் இருந்தால் மட்டுமே உங்கள் பிளட் ப்ரெஷரை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிளட் ப்ரெஷர் இருந்து இது மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் சந்தேகம் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே தெரிய நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.